வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ராஜஸ்தானில் ரசாயன லாரி ஏற்படுத்திய விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலையை பேரறிவு சிலையாக கொண்டாடுவோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி படுகொலை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கினார் அமைச்சர் ராஜேந்திரன். திருநெல்வேலியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு 4 பேரை கைது செய்தது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தகவல். வடகிழக்கு பருவமழை 23ஆம் தேதி முதல் மீண்டும் தீவிரமடையும். வானிலை ஆய்வாளர்கள் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ராஜஸ்தானில் ரசாயன லாரி ஏற்படுத்திய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகத்தின் எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் அஜ்மீர் நெடுஞ்சாலையில் ரசாயன லாரி மற்றொரு லாரி மீது மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்ததை ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவிடம் கேட்டறிந்தேன் என்றும், தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையட்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் நிர்வாகம் உதவி செய்து வருகிறது எனவும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலையை பேரறிவு சிலையாக கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைத்து 25 ஆண்டுகள் ஆவதையொட்டி தமிழக அரசு வெள்ளி விழா கொண்டாட உள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதியும் ஜனவரி 1ஆம் தேதியும் வள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரியில் நடத்தப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. மேலும் பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டிகள், கல்லூரி மாணவர்களிடையே சோசியல் மீடியாவில் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வாயிலாக திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் ஓவிய போட்டிகள், மாவட்ட நூலகங்கள், அரசு அலுவலகங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலையை பேரறிவு சிலையாக கொண்டாடுவோம் என்று எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தொடங்கிய மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் உணவுப் பொருட்களின் உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் உணவுப் பொருட்களின் உணவு திருவிழா இன்று தொடங்கியது. உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபுவும் கலந்து கொண்டார். இருவரும் பரிமாறப்பட்ட உணவுகளை சுவைத்தனர். உணவு திருவிழா இன்று தொடங்கி 24ஆம் தேதி வரை சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறுகிறது. இன்று மட்டும் 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும் என்றும், நாளை முதல் 24ஆம் தேதி வரை மதியம் 12:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் எங்கும் கொலை, எதிலும் கொலை என்ற திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதி விலக்கல்ல என்றும், திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும், நீதிமன்ற வாயிலில் நடந்த கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவிற்கு படுபாதாளத்திற்கு சென்றுவிட்டதன் அத்தாட்சியாக உள்ளது என்றும், நிர்வாகத்திறன் துளியும் இல்லாமல் சட்டத்தின் மீதோ
அதை காக்கும் இடத்தில் உள்ள அரசின் காவல்துறை மீதோ குற்றவாளிகளுக்கு அச்சம் அறவே இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கண்டுகொள்ளாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணத்தை அமைச்சர் ராஜேந்திரன் வழங்கினார். சேலம் மாவட்டம் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தின் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நேற்று மாலை நிலக்கரி சுமைப்பான் ஒன்று எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்ததால் அந்த இடத்தில் பணி செய்து கொண்டிருந்த 7 ஒப்பந்த தொழிலாளர்கள் இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். அவர்களில் காயமடைந்த 5 பேரை உடனடியாக மீட்டு முதலுதவிக்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு தற்போது நலமாக உள்ளனர். இவ்விபத்தில் சிக்கிய வெங்கடேசன் மற்றும் பழனிசாமி ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவுப்படி சுற்றுலா அமைச்சரும் சேலம் மாவட்ட ஆட்சியரும் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் தமிழக முதலமைச்சரின் ஆணைப்படி விபத்தில் சிக்கி உயிரிழந்த இருவரது குடும்பத்தினருக்கும் தலா 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் 5 பேருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வழங்கினார். திருநெல்வேலியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு 2 மணி நேரத்தில் 4 பேரை கைது செய்துள்ளது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருநெல்வேலி மாவட்டம் கீழ்நத்தத்தை சேர்ந்த மாயாண்டி என்பவர் கொலை வழக்கில் ஒன்றில் ஆஜராகி திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திற்கு வரும் வழியில் நீதிமன்றத்துக்கு வெளியே கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நடந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கொலையாளிகளை விரட்டிச் சென்று ஒருவரை மடக்கி பிடித்துள்ளனர். காரில் தப்பிச் சென்ற மற்றவர்களையும் கொலை நடந்த 2 மணி நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். மேலும் இவ்வளவு துரிதமாக செயல்பட்டு கொலையாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டதை பொறுக்க முடியாமல் வழக்கம் போல சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற பொய்யை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாடத் தொடங்கியிருக்கிறார் என்றும், கடந்த அதிமுக ஆட்சியின் போது தூத்துக்குடியில் வாழ்வாதார உரிமைக்காக போராடிய அப்பாவி மக்கள் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூரத்தை மறுநாள் காலையில் டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று நாக்கூசாமல் பொய் சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை 23ஆம் தேதி முதல் மீண்டும் தீவிரம் அடையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வானிலை ஆய்வாளர்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். அதில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து சென்றது என்றும், இது நாளை மறுநாள் சென்னைக்கு கிழக்கே வந்தடையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் 23ஆம் தேதி இலங்கையொட்டி நகர்ந்து சென்று அதற்கு அடுத்த நாள் பாக் நீர் இணைப்பு அல்லது டெல்டா பகுதிகள் வழியாக உள்ளே நுழைந்து அரபிக்கடலை சென்றடைய உள்ளது என்றும், இதனால் வடகிழக்கு பருவமழை 23ஆம் தேதி முதல் மீண்டும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வானிலை ஆய்வாளர் நா. செல்வகுமார் தெரிவிக்கையில், ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்விற்கு பிறகு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கினை தாண்டி எண்ணிக்கை கூடும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கோவை மாநகர் சுங்கம் பகுதியில் கடந்த 10ஆம் தேதியன்று மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா. மோகன் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உறவினர்களை சந்தித்து இரங்கல் தெரிவித்து ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை மாவட்டத்தில் திமுகவின் தூணாக விளங்கியவர் ரா. மோகன் எனவும், சாதாரண பொறுப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக கழகத்திற்கு பணியாற்றியவர் என்றும், அவரது மறைவு திமுகவிற்கு இழப்பு என்றும் தெரிவித்தார். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்விற்கு பிறகு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கினை தாண்டி எண்ணிக்கை கூடும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர்கள் KN நேரு, முத்துச்சாமி, சாமிநாதன் உட்பட திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவை மாவட்டத்தில் ஒரு கழகத்தின் ஒரு தூணாக விளங்கிய கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரா மோகன் அவர்கள் மறைவேதியிட்டார். அந்த நேரத்தில் நான் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்கிறேன். சாதாரண திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு நகர கழக செயலாளராக இருந்து
சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். அவருடைய மறைவு என்பது கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. எனவே அவரை இழந்து வாழி துயரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்தேன். ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் அவர் இழந்து வாழக்கூடிய குடும்பத்தாருக்கும் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கிபுரம் திம்மநாயக்கன்பட்டி செல்லும் சாலையோர பகுதிகளில் கொட்டப்படும் பாக்கு தோல் கழிவுகளை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த சிங்கிபுரம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் முழு நேரமும் பாக்கு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாக்குகளை கொள்முதல் செய்து தங்கள் சொந்த ஊரான சிங்கிபுரத்திற்கு கொண்டு வந்து பதப்படுத்தி அதனை மீண்டும் பல்வேறு மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கின்றனர். இதனால் பாக்கிலிருந்து உரித்தெடுக்கும் தோல் கழிவுகளை சிங்கிபுரம் திம்மநாயக்கன்பட்டி செல்லும் சாலையோர பகுதிகளில் கொட்டிச் செல்வதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மழை காலங்களில் அதிலிருந்து வரும் துர்நாற்றத்தால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஊராட்சி நிர்வாகம் தலையிட்டு சாலையோரத்தில் கொட்டப்படும் பாக்கு தோல் கழிவுகளை அப்புறப்படுத்தி அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் அருகில் உள்ள தனியார் பள்ளிக்கும் தொற்று நோய் பரவாமல் பாதுகாத்திட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழாவை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகளின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் விழிப்புணர்வு பேரணியை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க 1956ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது. இதை ஆண்டுதோறும் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஆட்சி மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தமிழ் ஆட்சி மொழி வார விழா தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்திலிருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமை தாங்கினார். பேரணியை சமூக நலன் மற்றும் மகளிர் துறை அமைச்சர் கீதா ஜீவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணி நகரின் முக்கிய வீதியில் வழியாக சென்று தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பகுதியில் நிறைவு பெற்றது. இதேபோன்று தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி தூத்துக்குடியில் உள்ள APCV கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பேரணியை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். பேரணி நகரின் முக்கிய வீதியில் வழியாக சென்று மீண்டும் கல்லூரியில் நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்ய கோரி 250க்கும் மேற்பட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அரிட்டாப்பட்டியில் நடைபயணம் மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, வல்லாளப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் ஹிந்துஸ்தான் சிங் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் எடுத்துள்ளது. இந்நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரிட்டாப்பட்டியிலிருந்து அழகர் கோவில் நோக்கி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் மக்களிடம் விழிப்புணர்வு நடைபயணத்தை மேற்கொண்டனர். மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட ஆலைகளை உடனடியாக திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நல சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் மதுரா கோட்ஸ் நூற்பாலை உள்ளிட்ட பல்வேறு ஆலைகள் மூடப்பட்டுள்ளதால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி வர்த்தகம் மிகவும் பாதிக்கப்பட்டு பல்வேறு தொழில்களை செய்பவர்கள் வேலை இழந்ததால் வேலையில்லா திண்டாட்டம் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் வேலைவாய்ப்பு இல்லாததால் இளைஞர்கள் குற்ற செயலில் ஈடுபடும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடியில் VVD சிக்னல் அருகே தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர்கள் நல சங்கத்தினர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தமிழ்நாடு முறைசாரா தொழிலாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாததால் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் மதுரா கோட்ஸ் நூற்பாலை உள்ளிட்ட பல்வேறு ஆலைகளை திறக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கூட்டத்துக்கு நாங்க வருகிருந்திருக்கோம். இந்த கூட்டத்துல மேல என்ன பேசுறோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல வர வர வேலையில்லா திண்டாட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. சின்ன சின்ன தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி இருக்கு. ஏற்கனவே பெரிய தொழிற்சாலைகள் மூடி இருக்கு. இப்ப நாங்க இந்த கவர்னர் தீர்மானத்தை சொல்ல வர்றது என்னன்னா, மூடி இருக்க தொழிற்சாலைகளை திறக்கணும். பக்கத்துல பெரிய தொழிற்சாலை காப்பர் தொழிற்சாலை மூடி இருக்கு, அதையும் திருப்பி கன்சிடர் பண்ணி திறக்கணும். இது போக அதை சார்ந்த சின்ன சின்ன தொழிற்சாலை நிறைய மூடுற தருவாயில இருக்கு, அதையும் திறக்கணும். இப்போ இந்த மாவட்டத்துல குற்றச்செயல்கள் நிறைய நடக்க காரணமே இளைஞர்களுக்கு வேலை இல்லாத காரணம் தான். இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சு இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தா குற்றச்செயல்கள் பெருவாக குறையும், போதைகள் நிறைய ஒழியும். நிறைய இளைஞர்கள்லாம் வேலை இல்லாத காரணத்தினாலதான் இதில் நோக்குறாங்க. இப்போ நாங்க எடுத்துக்கிறது என்னன்னா, தூத்துக்குடிக்கு தொழில் வளம் வேணும். ஏற்கனவே மூடி இருக்க தொழிற்சாலை திறக்கணும். மூடி இருந்ததுனால நிறைய பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன தொழிற்சாலைகள், சின்ன தொழில் பண்றவங்க, வேலை செய்யறவங்க 30,000 பேர் தொழில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் அங்கங்க சிதறி போயிட்டாங்க, சிரமப்படுறோம். இதனால இந்த கவர்னர் கூட்டமே மூடி இருக்கிற தொழிற்சாலை திறக்கணும். தூத்துக்குடியில தொழிற்சாலை வரணும். இதுக்கு மூடி இருக்கிற ஸ்டெர்லைட்டை மீண்டும் திறக்கணும். இதுக்கு தான் இந்த கவர்னர் ஆர்ப்பாட்டம். கமர்ஷியலை தாண்டி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் விடுதலை 2 படத்தில் இருக்கிறது என்று திருச்சியில் திரைப்பட நடிகர் சூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருச்சியில் திரைப்பட நடிகர் சூரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை 2 படத்தை ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள், அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த திரைப்படம் இருக்கிறது என்றும், சினிமா ரசிகர்கள் அனைவரும் விடுதலை 2ஆம் பாகத்தை பாருங்கள், இந்த படத்திற்கு மக்கள் அளிக்கும் வரவேற்பை பொறுத்து விடுதலை 3 என்ற திரைப்படத்தை எடுப்பது குறித்து பார்ப்போம் என்றும், அடுத்தடுத்த படங்களில் கதை நாயகனாகவே பயணிப்பேன் எனவும், விடுதலை 2இல் வாத்தியார் யார் என்பது குறித்து விரிவாக இருக்கும் எனவும், நானும் படத்தில் இருப்பேன் எனவும் நடிகர் சூரி தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்த மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் கைகளில் திருவோடு ஏந்தியபடி நடைபயணமாக சென்று ஊராட்சி மன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சவண்டப்பூர் ஊராட்சி மன்றத்தில் 6வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜகுரு என்பவர் தனது வார்டில் கழிவு நீரோடை அமைக்க வேண்டும் எனவும், மக்கள் வசிப்பதற்கு தேவையான வீடுகளை கட்டுவதற்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தார். மனுக்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அரசின் மீதும் அதிகாரிகளின் மீதும் அதிருப்தி அடைந்த ராஜகுரு தனது வார்டு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்தார். இதனை அடுத்து ஊராட்சி மன்ற உறுப்பினராக வெற்றியடைந்த போது வழங்கப்பட்ட சான்றிதழ்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களுடன் தனது ராஜினாமா கடிதத்தை மண் சட்டியில் வைத்து அதனை கைகளில் ஏந்தியபடியே 6வது வார்டு உறுப்பினர் ராஜகுரு கருப்பு சட்டையுடன் கோப்பை ஊராட்சி ஒன்றிய தலைமை அலுவலகத்திற்குள் வந்தார். இதனை அடுத்து அங்கிருந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரேமிடம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்து அதற்கான கடிதத்தை வழங்கினார். வேப்பூர் அருகே விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று சோலார் மின் நிலையத்தில் வருவாய்த்துறையினர் அளவீடு செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மங்களூர் பகுதியில் தனியார் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது. இந்நிலையில் சோலார் மின் உற்பத்தி நிலையத்தின் அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதையை தனி நபர் தடுத்து வேலி அமைத்துள்ளதாகவும் நீர்வழி பாதையை மாற்றி அமைத்துள்ளதாகவும் கூறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வேப்பூர் வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சோலார் மின் உற்பத்தி நிலையத்திற்கு சொந்தமான இடத்தில் அளவீடு செய்தனர். அப்போது சோலார் மின் உற்பத்தி நிலையத்தின் வழியாக விவசாயிகள் வழக்கம் போல் விளை நிலங்களுக்கு செல்ல பாதையை பயன்படுத்திக் கொள்வது தொடர்பாக சோலார் மின் உற்பத்தி நிலைய தரப்பினர் மற்றும் விவசாயிகள் தரப்பினரிடையே வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என வருவாய்த்துறையினர் தெரிவித்தனர். வேலூரில் சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தையும் சட்டமன்ற அலுவலகத்தில் வழங்கினார். வேலூர் மாவட்டம் வேலூரில் சட்டமன்ற அலுவலகம் அருகில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கிறிஸ்தவ மக்கள் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தனது சொந்த செலவில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள், அரிசி, நெய், சமையல் எண்ணெய் மற்றும் பிரியாணி செய்ய 200 ரூபாய் உள்ளிட்டவற்றை சட்டமன்ற அலுவலகத்தில் வழங்கினார். நிகழ்ச்சியில் மேயர் சுஜாதா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சஹி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
ஆண்டுதோறும் தனது சொந்த பணத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட இந்து மக்களுக்கும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட இஸ்லாமிய மக்களுக்கும் தொடர்ந்து பணம் பரிசு பொருட்களை வழங்கி வருகிறேன் என்றும் இந்த ஆண்டு கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் நோக்கில் தனது சொந்த செலவில் பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்கத்துடன் நலத்திட்ட உதவிகளை வழங்கியதாக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தெரிவித்தார். நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடலூர் நகர அரங்கில் தொடங்கிய பேரணியில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று நுகர்வோர் உரிமையை அறியும் வகையில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமையை பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி மாநகரின் முக்கிய சாலைகளின் வழியாக அண்ணா பாலம் வரை சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ஆசிரியர்கள், அரசு துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி பகுதியில் தொடரும் பல ஜிஎஸ்டி வரி ஏய்ப்புகளுக்கும் சென்னையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிடிபட்ட ஹவாலா பணத்திற்கும் தனிநபர் ஒருவரே காரணமாக இருக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில சிறுபான்மைத்துறை தலைவர் அஸ்லாம் பாஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வாணியம்பாடியில் வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில சிறுபான்மைத்துறை தலைவருமான அஸ்லாம் பாஷா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து ஏழை கூலி தொழிலாளர்களை குறிவைத்து அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை என்றாலும் தொழிற்சாலை நடத்தியதில் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக ஜிஎஸ்டி ஆணையம் மூலம் நோட்டீஸ் வழங்கப்படுவதும் விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது எனவும் வாணியம்பாடி பகுதியில் தொடரும் பல ஜிஎஸ்டி வரி ஏய்ப்புகளுக்கும் சென்னையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிடிப்பட்ட ஹவாலா பணத்திற்கும் தனிநபர் ஒருவரே காரணமாக இருக்கும் என்று வழக்கறிஞர் அஸ்லாம் பாஷா தெரிவித்துள்ளார். இந்த மாதம் 6/12/2024 தேதியில் வாணியம்பாடி பெரியப்பேட்டை சேர்ந்த மூட்டை தூக்கும் தொழிலாளி முனவர் பாஷா அவர்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி சென்னையிலேருந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்தது. அதில் 2,22,959 ரூபாய் கட்ட வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் வந்தது. அது சம்பந்தமாக அவர் யாருடைய இடத்திலே கேள்விப்பட்டு ஒரு வழக்கறிஞராக என்னிடத்திலே அது தீர்வு காண்பதற்காக என்னிடத்திலே வந்தார். அவர் யாரிடத்திலே கொடுத்தார், அவரிடத்தில் யார் காசோலைகள் வாங்கினார்கள் என்றுதான் விவரத்தை எல்லாம் சொல்லும் பொழுது அந்த விவரத்தை அப்படியே அவர் என்ன சொன்னாரோ அதை எழுதி அவரை காத்துக்கொள்ள அவருக்கு தெரியாமல் சென்னையிலே பெரம்பூரிலே ஒரு ஏஸ் என்டர்பிரைசஸ் என்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்று அவருக்கும் தெரியாது, அங்கு கம்பெனி இருப்பதே அவருக்கு தெரியாது, எந்த அட்ரஸ்ல இருப்பது தெரியாது. இவருடைய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய தேர்தல் குழுவில் 3 நபர்களை முறையாக நியமித்தோம் என்று புதுக்கோட்டையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது, இதனை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஆளுநர் தொடர்ந்து உயர்கல்வித்துறையின் பணியில் குறுக்கிட்டு இடர்பாடு உருவாக்க வேண்டும் என்பதற்காக கருத்து தெரிவித்து வருகிறார் என்றும், தமிழக ஆளுநர் RN ரவி தன் நிலையை தொடர்ந்தால் முதலமைச்சருடன் கலந்து பேசி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சட்ட ரீதியான அவரது செயல்பாடுகளை வரையறுக்க வேண்டிய கட்டம் தமிழ்நாடு அரசிற்கு வரும் என்றும், அந்த கட்டத்தை அவர் எட்டாமல் இருப்பது அவர் பதவிக்கு அழகு என்று அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். மேலும் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய தேர்தல் குழுவில் 3 நபர்களை முறையாக சரியாக அரசின் விதிப்படியும் பல்கலைக்கழகத்தின் விதிப்படியும் நியமித்தோம் எனவும் தெரிவித்தார். சுமக்க வைப்பதும் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல. இதுவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த அளவிற்கு மாநில உரிமைகளை கட்டி காப்பதில் மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கி பல்வேறு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உயர்கல்வியை பொறுத்தவரை
பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடு தமிழக அரசு விரும்பி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்கள் அது நலன் காப்பது மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் போதெல்லாம் உயர்கல்வியில் தனி அக்கறை காட்டிய காரணத்தினால்தான் கலைஞர் காலத்திலிருந்து இன்று வரை உயர்கல்வியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை நாம் எட்டி இருக்கிறோம். இதை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஆளுநர் தொடர்ந்து உயர்கல்வித்துறையுடைய பணிகளை அரசின் பணிகளை குறுக்கிட்டு இடர்பாடை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கருத்து தெரிவித்து வருகிறார். எனவேதான் நேற்றைய தினம் ஆளுநர் அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து ஆளுநர் பணியை பார்க்க வேண்டும், அண்ணாமலை வேலையை பார்க்க வேண்டாம் என்ற நிலையில் நாங்கள் கருத்து தெரிவித்திருந்தோம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் நடைபெற்ற நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஜித்தன் ஜாய் நேரில் ஆஜராகினார். இதேபோன்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜஹான் மற்றும் கனகராஜ் ஆகியோரும் ஆஜராகினர். மேலும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் மற்றும் சிபிசிஐடி காவல்துறையினர் நேரில் வருகை புரிந்தனர். மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இன்டர்போல் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது நடைபெற்று வரும் புலன் விசாரணை மற்றும் சாட்சிகளிடம் விசாரிப்பதற்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என நீதிபதியிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜஹான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு நீதிபதி முரளிதரன் ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பழனி அருகே 100 நாள் வேலைக்கு சென்ற 10ற்கும் மேற்பட்டோர் குளவி கொட்டியதில் காயமடைந்து பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த மானூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பிற்கான 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் காலையில் மானூரிலிருந்து தாளையம் செல்லும் சாலையில் 20க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அங்கு இருந்த குளவி எதிர்பாராத விதமாக பணியிலிருந்த சாமிவேல், துர்க்கையப்பன், நாச்சிமுத்து, ராமன், சிவராசு, கண்ணையன், பெரியசாமி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோரை குளவி கொட்டியதில் காயமடைந்தனர். இதனையடுத்து சக பணியாளர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கீரனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஊராட்சி தலைவர் முருகேசன், வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபு பாண்டியன் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தனர். பரந்தூர் விமான நிலைய பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு வெகு விரைவில் விமான சேவை அமைய உள்ளது என்றும் மாம்பாக்கம் சிப்காட் பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிப்காட் பகுதிகளிலும் இதுவரை 6,50,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார்சத்திரம் அடுத்த மாம்பாக்கம் பகுதியில் உள்ள சிப்காட்டில் ஒரே நாளில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு வைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் TRB ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பரந்தூர் விமான நிலைய பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது எனவும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு வெகு விரைவில் விமான நிலையம் அமைய உள்ளது எனவும் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க தமிழ்நாடு சார்பில் அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் மத்திய அரசிற்காக காத்து கொண்டிருக்கிறது எனவும் விரைவில் விமான சேவை துவங்கும் எனவும் மேலும் சிப்காட் பகுதியில் பனை விதைகள் நடும் பணியும் துவங்க உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன், சிப்காட் மேலாளர் செந்தில், சிப்காட் அதிகாரிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தேசிய மின் சிக்கன வார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தேசிய மின் சிக்கன வார விழாவையொட்டி வந்தவாசி கோட்டம் சார்பில் நடைபெற்ற தேசிய மின் சிக்கன வார விழா பேரணி வந்தவாசி செயற்பொறியாளர் சரவணதங்கம் தலைமையில் நடைபெற்றது. காவல் துணை கண்காணிப்பாளர் கங்காதரன் முன்னிலை வகித்தார். பேரணியை நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்கர் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர்.
பேரணியில் பங்கேற்றவர்கள் மின்சார உபகரணங்களை நட்சத்திர முத்திரை உள்ளதாக பார்த்து வாங்க வேண்டும், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், பாதுகாப்பான முறையில் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் தெள்ளாறு உதவி செயற்பொறியாளர்கள் நாராயணன், வந்தவாசி நகரம் ஜெகநாதன், கிராமியம் சசிகுமார், உதவி பொறியாளர்கள், மின்வாரிய பணியாளர்கள் உள்ளிட்ட ஏஏபி நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உதவி மின் பொறியாளர் பஞ்சமூர்த்தி நன்றி தெரிவித்தார். பேர்ணாம்பட்டு அருகே சப்தத்துடன் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது குறித்து வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த தரைக்காடு பகுதியில் திடீரென லேசான சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் இந்த சத்தமானது சுமார் 1 வினாடி வரை நீடித்ததாக தகவல் பரவியது. இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த அதிர்வினால் எந்த சேதமும் ஏற்படவில்லை. இது குறித்து தகவல் அறிந்த பேரணாம்பட்டு நகர கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் தரைக்காடு பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்து குடியாத்தம் கோட்டாட்சியர் சுபலட்சுமி, பேரணாம்பட்டு வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கண்காணித்து வருகின்றனர். இதே பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நில அதிர்வு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பேர்ணாம்பட்டு அருகே சப்தத்துடன் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது குறித்து வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த தரைக்காடு பகுதியில் திடீரென லேசான சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் இந்த சத்தமானது சுமார் 1 வினாடி வரை நீடித்ததாக தகவல் பரவியது. இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த அதிர்வினால் எந்த சேதமும் ஏற்படவில்லை. இது குறித்து தகவல் அறிந்த பேரணாம்பட்டு நகர கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் தரைக்காடு பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்து குடியாத்தம் கோட்டாட்சியர் சுபலட்சுமி, பேரணாம்பட்டு வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கண்காணித்து வருகின்றனர். இதே பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நில அதிர்வு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்ட வல்லுநர் டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர், திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் முன்பு ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் திமுகவினர் பங்கேற்று அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய துணை செயலாளர் வல்லக்கோட்டை ஜெகன்குமார், குன்னம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன், ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், திமுக காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ், பால்நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு, 4வது வார்டு உறுப்பினர் நிர்மலா, திமுக ஒன்றிய மகளிர் அணி சரிதா ஹரிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் முனைவர் KI மணிரத்னம் அறிவுறுத்தலின் பேரில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலையின் முன்பு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான மணிமொழி தலைமையிலும் வட்டார தலைவர் சங்கர், நிர்வாகி பாபுராஜன் ஆகியோர் முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆசிரியர் ராமன், ஜெயசீலன், நகர தலைவர் அன்வர், ஜோதிமணி, இதயத்துல்லா, ஜோதிபாசு, இளைய அன்பழகன், தெம்மூர் செல்வம், ஷானு ஜாக்கீர் ஹுசேன், அண்ணாதுரை, ஜின்னா, பஷீர் சலாம், தாமோதரன் தம்பியாப்பிள்ளை, அழகுராஜன், கிருபாகரன், ராஜன், ராமதாஸ், திருவரசு, பழனிவேல், அந்தோணி, ஆரோக்கியசாமி, சாகுல் ஹமீது, முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குமராட்சியில் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து குமராட்சி தெற்கு வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் குமராட்சி அம்பேத்கர் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தெற்கு ஒன்றிய செயலாளர் சோழன், வடக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தசாமி, மாவட்ட பொறியாளர் அணி துணைத் தலைவர் சரவணன் மற்றும் மாவட்ட, ஒன்றிய மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
திருவள்ளூர் சிவிஎன் சாலை அருகே உள்ள காமராஜர் சிலையில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் KM ஸ்ரீதர் தலைமையில் புரட்சி பாரதம் கட்சியினர் கலந்து கொண்டு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில துணை செயலாளர் நயப்பாக்கம் மோகன், மாநில செயலாளர் குட்டி, மாநில இளைஞரணி செயலாளர் வியாசை பாசிகா, மாநில துணை செயலாளர் பொன்னுதுரை, மாநில தொழிற்சங்க செயலாளர் மதிவாசன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தானில் ரசாயன லாரி ஏற்படுத்திய விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலையை பேரறிவு சிலையாக கொண்டாடுவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி படுகொலை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கினார் அமைச்சர் ராஜேந்திரன். திருநெல்வேலியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு 4 பேரை கைது செய்தது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தகவல். வடகிழக்கு பருவமழை 23ஆம் தேதி முதல் மீண்டும் தீவிரமடையும். வானிலை ஆய்வாளர்கள் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.